மச்சி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மேத்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி ஒரு நோட் போட்டு வச்சிருப்ப தெரியுமா? அது வச்சிருக்கியா? லூசா நீ இப்போ கேக்குற? நாளைக்கு என் பொண்ணுக்கு மேத்ஸ் எக்ஸாம் டி, அவகிட்ட ஒண்ணுமே இல்ல. எனக்கே நீ சொல்லி கொடுத்தா தெரியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றி. எழுதி அனுப்புறியா? இங்க பாரு, டென்ஷன் ஆகாத. கிராஃப் ஜியோமெட்ரிலாம் இருக்குதானே? அது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க், 10 மார்க். சூஸ் 15ல ஒரு 10 கரெக்ட்னாலும் அது ஒரு 10, 20 மார்க். 2 மார்க்ல 10 மார்க், 3 மார்க்ல 5 மார்க், 35 மார்க். போதும், பாஸ் பண்ணிடலாம். ஹலோ, ஏனுங்க ஃபோன் எடுக்காம என்ன பண்றீங்க? சிக்கன் ரைஸ் தானே வாங்கிட்டு வரணும். சிக்கன் ரைஸும் வேணும் தான். வரும்போது 2 சார்ட், ஒரு கார்ட்போர்டு, அப்புறமேட்டு தெர்மோகோல் வாங்கிட்டு வாங்க. ஸ்கெட்ச் பென் 2 வாங்கிட்டு வாங்க. ஏய், எதுக்குடி இதெல்லாம்? உன் பொண்ணுக்கு நாளைக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கணுமா? இப்பதான் வந்து சொல்றா. ஒழுங்கா அதை வாங்கிட்டு வாங்க. நைட் ஃபுல்லா வந்து ப்ராஜெக்ட் பண்றோம். நல்லா கேட்டுக்கோ. காப்பி அடிக்க ட்ரை பண்ணாத. எந்த அளவுக்கு படிச்சிட்டியோ அதை எழுது. போதும். ஃபெயில் ஆனாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். உங்க அப்பா கேட்க மாட்டான். பட் காப்பி அடிக்காத. ஏன்னா நம்ம குடும்ப வரலாற்றுலயே எனக்கும் காப்பி அடிக்க வராது, உங்க அப்பாவுக்கும் வராது. அசிங்கமா மாட்டிப்போம். சோ நீயும் மாட்டிப்ப. காப்பி அடிக்க ட்ரை பண்ணாத. அச்சி, என் பொண்ணுக்கு இந்த வாரம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஆடி ஒர்க்கிங் மாடல் பண்ணுமா? வரியா? நம்ம 2 பேரும் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். உன்னை விட்டா யார் இருக்கா சொல்லு? நான் காலேஜ் டே, ஸ்கூல் டேஸ்ல உன்னை நம்பி தானே